ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோட்டில் உள்ள பைரவர் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் ஃபேமிலியாக. முன்னாடி சீட்டில் வந்து அம்மா உட்காந்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நாங்கள் வந்து வீடியோ பார்த்தோம். இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு பைரவர் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து பைரவர் கோயில் போயிட்டு வரலாம், ஆளாளுக்கு குழந்தைங்களுக்கு போட முடியாமல் போகுது அப்படின்றதுனால பைரவர் கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கோயிலில் போய் பார்க்கலாம். கண்ணோட தவிர வேலையே இல்லையா? அந்த நம்ம பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க, வேற எங்கேயா லோன் வந்து கட்டாமல் இருக்கமா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. மெயின் ரோடு ஒன்றே ரெண்டு பேர் கையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போய் விளக்கு போடலான்னு பார்த்தா பயங்கர கும்பலுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே விளக்கு வைக்கிறதுனே தெரியல. சரி, அந்த சைடில் நிறைய இன்றைக்கி தேய்ம்புறதுனால நிறைய பேர் விளக்கு போட வந்துருந்தாங்க. அம்மா இன்றைக்கி கோயில் கும்பல்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இடம் காலியாக இருந்துச்சு. இங்கே ஒரு பக்கம் விளக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு விளக்கு பற்ற வைக்கவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அது துணி மாதிரி இருக்குதா, அது ஒரு சில நேரம் டக்குன்னு பற்றிக்குது, அதுக்கப்புறம் பற்றிக்க மாட்டேங்குது. அப்புறம் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட பாதி தீப்பெட்டி தீர்ற வரைக்குமே நாங்கள் பற்ற வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2 விளக்கையும் ஒன்றா வச்சோம். அது டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு நல்லா விளக்கு. கேமரா வச்சுருவாங்க, எடுத்துக்குவாங்க. வெரோனிகா கை பிடிச்சிருக்கு. எங்கள் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது. தேங்காய் வீடு பார்த்துக்க வச்சுக்க. தீப்பெட்டி இருக்கா? அம்மா கிட்ட இருக்கு. ஃபஸ்ட்டு விளக்கு பார்த்தாங்க, விளக்கு வந்து இதை பார்த்துக்கலாம். அதை பார்த்து விளக்கு பார்த்து
அப்படி விளக்கு பற்ற வச்சு தள்ளி சமைச்சு வைமா எழுந்திச்சோன்னா டீ குச்சிலையா கொளுத்துச்சியா கையை துடைக்கணும் டிவி 2 விளக்கு ஒன்றா வச்சு பற்ற வச்சு துணியை சுருட்டி டிவி துணியவா அதாவது அந்த ஒரு துணியை சுருட்டு அப்படி இருந்தால் காற்றுக்கு அணைஞ்சிடும் இல்லை டிவி துணியை திரியை சுருட்டுற மாதிரி சுருட்டுன்னு சொல்கிறேன். யாருக்கு பெருங்காக்கா கேட்க மாட்டீங்களா இந்த பக்கம் பாருங்கண்ணா. அங்கே விளக்கு பற்ற வச்சதுலேயே வந்து நாங்கள் தான் லேட்டாக பற்ற வச்சிருவோம் மாட்டுக்கு விளக்கு பற்ற வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா விளக்கு வந்து பற்ற வைக்கவே முடியல. இந்த விளக்கு பற்ற வச்சா அந்த விளக்கு அமையுது, அந்த விளக்கு பற்ற வச்சா இந்த விளக்கு அமையுது. அதுக்கே கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிருக்க மாட்டேங்குது. எப்படியும் ஒரு வழியாக 2 விளக்கும் அம்மா ஏற்றி வச்ச விளக்கும் இப்போ நாங்கள் ஏற்றி வச்ச விளக்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு வேளை காற்றடிக்கிறதுனால அது எரியலையா இல்லை என்னன்னு தெரியல எங்களுக்கு. அப்புறம் இந்த பக்கம் பற்ற வச்சு அமைஞ்சிது, அந்த பக்கம் பற்ற வச்சு அமைஞ்சிச்சு. எப்படியோ ஒரு வழியில் நல்லபடியே இருந்துச்சுன்னு இப்போ ஒரு சந்தோஷம். அங்கே வந்து வெளியே வந்து பைப் வச்சுருக்காங்க. கை கால் அலம்பிட்டு தான் விளக்கு போட மாட்டேங்க எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் சரி அடுத்த டைம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி விளக்கு போட்டதுக்கப்புறம் கை கழுவக்கூடாதுன்ட்டு அப்புறம் முன்னாடி பைரவரை கும்பிட்டு உள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளே போயிட்டோம். மற்ற கடவுள்கள் பொறுத்த வரைக்கும் நாம நிர்ணயிப்போம் இந்த வாரம் சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு போகணும், புதன்கிழமை இந்த கோயிலுக்கு போகணும். ஆனா சிவனாலயத்தில் அப்படி கிடையாது. சிவபெருமான் உங்களை தேர்ந்தெடுப்பார். நீங்க இந்த ஆலயத்துக்கு வரணும்னா அவர் அனுமதி கொடுக்கணும், அவரு முடிவு பண்ணணும். அப்போ அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஆலயம் சிவபெருமான். சிவபெருமானுடைய உண்மையாக பார்க்கப்படுபவர் தான் சிவபெருமானே வந்திருக்கார். இதான் பார்க்கக்கூடிய சக்தி. சும்மா ஒரு இதில் எடுத்துக்கோ. மாமா நீட்டாக உட்காந்து சாப்பிடு. இவ்வளவு இதை கொஞ்சம் இந்தம்மா 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 இந்த பாப்பாக்கு இந்த பாப்பாக்கு
என்னம்மா காரமாக இருக்கா? காரமாக இருக்கா? கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு பஸ் ஏறியாச்சு. வேறு மதியானம் மதியானம் வந்தோம். நம்ம மதியம் வந்தோம். இப்போ பாருங்க, வாங்க வீட்டில் போய் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஈரோட்டில் உள்ள பைரவர் கோயிலுக்கு வந்து நேற்று நம்ம போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 12 ஆகிடுச்சு, நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் இந்த வீடியோ பார்த்து, ஏன்னா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடன் பிரச்சனை, ரெண்டாவது வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது. இது மாதிரி இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் பார்த்தாங்க, இந்த மாதிரி ஈரோட்டில் உள்ள பைரவர் கோயில் போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரின்ட்டு போயிட்டு வரலான்னு போனோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனோம்னால அப்புறம் தெரிஞ்சவங்களும் இருந்து சொன்னாங்க, இந்த மாதிரி போயிட்டு வாங்க, அதுவும் அஷ்டமி தேய்ந்தர் அஷ்டமி போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அது வந்து நேற்று தான் இருந்துச்சு அஷ்டமி தேய்ந்தரை, அதனால் அதுக்கு போயிட்டு வரலான்ட்டு போனோம். ஃபஸ்ட் டைம் போனதுனால நமக்கு தெரியல. அப்புறம் அவங்க வந்து ஈரோடு பஸ் ஏறி அது ஏதோ பெட்ரோல் பங்க் ஒன்று சொன்னாங்க, அங்கே மாற நம்ம ஏஜென்சி பெட்ரோல் பங்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெட்ரோல் பங்கில் இறங்கி போனீங்கன்னா அங்கே நின்றிங்கனாலே டைமுக்கு பஸ் இருக்குது நிறையா அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் பாப்பாவை கூட்டிகிட்டு எல்லா குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறதுனால எதுக்கு ரிஸ்க்கு, நம்ம நேராக பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து பஸ் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் நாங்கள் நிற்கிறோம் பஸ்ஸே வரல. கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 10ஆம் நம்பர் பஸ்ஸு, 22ஆம் நம்பர் பஸ்ஸு, இந்த பஸ்ஸெல்லாம் வந்து கோயில் வாசல்லே போய் இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னாங்க. அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸு ஒரு 6 மணிக்கு ஏறியிருக்கோம். 6 மணிக்கு ஏறினா கோயிலுக்கிட்ட போய் ஒரு 6:30 அந்த மாதிரி டைமிங்கில் இறக்கி விட்ருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் போனதுனால எங்களுக்கு எப்படி பண்ணுறது என்னன்னு தெரில. தேங்காய் அப்புறம் அகல் விளக்கு மட்டும் தான் இருந்துச்சு, பூசணிக்காய் விளக்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் சரின்ட்டு அந்த விளக்கை வாங்கி விளக்கு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டு உள்ளே வந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க, அதனால் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அபிஷேகம் முடியறதுக்கு வந்து 1 ஹவர் ஆகும் அப்படின்னாங்க. சரி, நம்ம போனதே வந்து லேட் ஆகிடுச்சு, மணி 7:15 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே 1 மணி நேரம்னா மணி 8 மணிக்கு மேலே ஆயிரும், அப்புறம் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமம் அப்படிங்கிறதுனால நாங்கள் சரி நெக்ஸ்ட் டைம் வந்து நேரமாக வந்துட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த டைம் வரும்போது பொறுமையாக இருந்து சாமியை பார்த்துட்டு போய்க்கலாம் அப்படின்னாங்க. கருவறைக்குள்ளேலாம் விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் நம்ம போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு. கடைசியில் நாங்கள் போன டைம் வந்து நாங்கள் பஸ்ஸே வந்து இங்கே 2:45 தான் பஸ்ஸே ஏறினோம். அங்கே 4:40 அந்த மாதிரி டைமிங் ஆகிடுச்சா. அதுலேயே ஈவினிங் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே ஆனதுனால எங்களால் போயிட்டு கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல. அப்புறம் சாமியை வச்சு பிரகாரத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு வரலான்ட்டு விளக்கு போட்டுட்டு அப்புறம் பிரகாரத்தை சுற்றிட்டு திண்ணூறு, அங்கே பச்சை கலரில் திண்ணூறு வச்சுருந்தாங்க. அப்புறம் திண்ணூறு எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அப்புறம் அங்கேயே அன்னதானம் புளி சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் கயிறு விற்றாங்க, கயிறு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சரி என்ன கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் கஷ்டமாக இருக்குது, எல்லாம் குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது, போயிட்டு ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால சரி போனோம். ஆனால் நம்ம போன டைமிங் வந்து லேட்டானதுனால நம்ம போய் நிதானமாக பொறுமையாக சாமி பார்த்துட்டு கும்பிட்டு வந்து நம்மளால் வர முடியல. அதனால் சரி அப்புறம் ட்ரெயினுக்கு வரலான்னு பார்த்தாக்கா ட்ரெயினுக்கும் வந்து டைமுக்கு வந்து பஸ்ஸு நாங்கள் அங்கே 7:30 போல் பஸ் ஏறினோம் திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின் வந்து 8:55 என்னமோ தான் இருந்துச்சு. சரி அங்கே குழந்தைங்கள வச்சுட்டு அப்புறம் சாப்பிடாம எப்படின்ட்டு அங்கே சாப்பிட்டுட்டு வரும்போதே ஹோட்டலில் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னா எப்படி 8:30 மணிக்காச்சும் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தால் தான் நம்மளால் ட்ரெயின் பிடிக்க முடியும். சரி எப்படி சாப்பிட்டுட்டு போகணுன்னா லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால சரி பஸ்ஸிலே போய்க்கலாம், ஏன்னா வண்டி வந்து பஸ் ஸ்டாண்டில் போட்டிருக்கிறதுனால சரி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அன்டைமில் பஸ் கிடைக்கலன்னு என்ன பண்ணுறது, அதனால் சரி நம்ம பஸ்லேயே போய்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் பஸ்லேயே வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்திங்கன்னா மணி அங்கே 11 மணிக்கெலாம் பஸ்ஸு இறங்கியாச்சு, 11:30 இறங்கியாச்சு. இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 12 மணி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருக்கோம், கொஞ்சம் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வேணால் கொஞ்சம் சீக்கிரமாக போய் வேணால் பிளான் பண்ணலாம், அதனால் சரி போயிட்டு வரலாம், ஏதோ ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு நினச்சோம் நாங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலை பற்றி எங்களுக்கு அதிகம் வந்து தெரியாது. அதிகம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் எப்படி பண்ணுறது, இந்த கோயிலில் போய் என்ன முறை அது மாதிரி சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அது மாதிரி நாங்கள் சாமி எப்படி கும்பிட்றதுன்னு பார்த்துட்டு நாங்கள் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நெக்ஸ்ட் நல்ல வீடியோ ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். பாய்.